சரி டேகன். இது என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபிராக்ஷனல் நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல என்னன்னா, எக்ஸ்ங்கிறது நியூமரேட்டர் டேர்ம் அண்ட் ஒய்ங்கிறது டினாமினேட்டர் டேர்ம். தென் த ஃபிராக்ஷனல் நம்பர் கேன் பி ரிட்டன் as x by y. அவன் சொல்லிட்டான் 2 பி ஆட் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்ப x plus 2 divided by y plus 2 equal to 9 by 11. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 11 இங்க வந்துரும். அப்ப 11 plus 2 equal to 9 into x y plus 2. அப்ப என்ன கிடைக்கும்? 11x plus 22 equal to 9y plus 18. அப்ப என்ன கிடைக்குது? 11x plus ஓகே ஈக்குவல் டு பண்ணுமா? ஈக்குவல் டு 9y plus 18 கரெக்ட்டுங்களா? plus 8 minus 22. minus 22. அப்ப x equal to என்ன கிடைக்கும்? 9y plus 18 plus 18 minus இது பண்ணீங்கன்னா minus 4 வரும் கரெக்டாப்பா? ஆமாங்க சார். 9y minus 4. minus 4 divided by 11. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி ஓகே. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரி அடுத்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட். இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இதே ஐடியாக்கு செகண்ட் பார்ட் போடலாம். செகண்ட் பார்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா அவன் சொல்லிட்டான் 3 will be added both numerator and denominator becomes 5 by 6. அப்படின்னா x plus 3 divided by y plus 3 equal to 5 by 6. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். அப்ப 6 into x plus 3 equal to 5 into y plus 3. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப 6x plus 3 3 18 ஆயிடுது கரெக்டுங்களா? 3 18 ஆயிரும். அப்ப 18 equal to 5y plus 15 கரெக்டுங்களா? ஓகே சார். அப்ப 6y equal to 5y plus 15 minus 18. அப்ப y இங்க x இருக்குதா? 6x. அப்ப 6x equal to 5y minus இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3 கிடைக்கும் divided by 6. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. அப்ப இது ஈக்குவேஷன் 2. ரெண்டுக்குமே x கண்டுபிடிச்சது. எதுக்கு ரெண்டுக்குமே x கண்டுபிடிச்சோம்னா x ரெண்டு x ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் சொல்லிட்டா பண்றோம். அப்ப 1 லெஃப்ட் சைடு ஈக்குவல் ரைட் சைடு ஈக்குவல் டு அப்ப என்ன பண்றோம்? ரெண்டு ஈக்குவல் பண்றோம். 1 ஈக்குவல் டு 2. ஏன்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவல். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப 9y minus 4 divided by 11 equal to 5y minus 3 divided by 6. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப 6 into 9y minus 4 equal to 11 into 5y minus 3. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப 54y minus 24 equal to 55y minus 33. Is correct or any doubt? நோ சார். கரெக்ட் சார். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 33 இங்க கொண்டு வந்துருங்க 54 இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு 55 minus 54y equal to minus 24 plus 33. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்ல பாக்கணும். இல்லைங்க சார். அப்ப 55 minus 54 வந்து y minus 24 plus 33 எவ்வளவு கிடைக்கும்? 9 கிடைக்குமா? சார் 9. ஓகே டன். அப்ப 9 கிடைச்சிருச்சு. அப்ப இது ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 1 or 2ல போட்டீங்கன்னா 1 இம்ப்ளைஸ்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 வந்து ஈக்குவேஷன் அதானே 1. அப்ப என்னாச்சு x equal to 9 into 9 minus 4 divided by 11. Is correct? கரெக்ட் சார். அப்ப 9 into 9 எவ்வளவு? 81. அப்ப x equal to 81 minus 4 divided by 11. Then x equal to 77 divided by 11. Then 4x equal to 7. Is correct? கரெக்ட் சார். Therefore, numerator and denominator term is divided. Then x by y is a fractional number, original fractional number. X value is 7 and y value 9. This is a corresponding fractional number. ஓகே சார். Okay, sir. Then complete the problem. Next exerciseல same idea fractional termல இருக்கும். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க போடுறீங்களா நான் போட்டுங்களா? இதுதான் idea. சரியா? நானே போட்டுக்கிறேன் சார். இது போத் நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் கஷ்டப்படுற. அப்ப எலிமினேஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ரெண்டுலயுமே கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். என்ன பிரச்சனை நடந்தது ஆக்சுவலா? நம்பர் பெருசா வந்தனால உன்னால போட முடியலையா? சார் இல்லைங்க சார். நான் எங்க கன்ஃபியூஷன்னா
அந்த சப்ஸ்டிடியூட் பண்ற இடத்துல தான் சார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனையும் சொல்லு பார்த்துக்கலாம். சார் நான் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் இங்க எக்ஸ் நீங்க இந்த சைடு எக்ஸோட இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒய்யோட இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ம். அதனால மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க சார். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் என்னன்னு? அனலைஸ் பண்ணிட்டேங்க சார். சரி, ஓகே. அப்போ இது என்ன பண்ணலாம்? இது என்ன ஈக்குவேஷன் வரும்? இது ஆக்சுவலாக எலிமினேஷன் சார். அடுத்த எக்ஸசைஸ் 3.4 3.3 3.2 கிராஃப் வந்து 3.3 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோ சார். இஃப் வி ஆட் நியூமரேட்டர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணுங்க சார். டினாமினேட்டர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாங்க சார். ஸோ நம்ம வந்து நியூமரேட்டர்ல 1 ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல -1 சப்ட்ராக்ட் பண்ணா அந்த ஃப்ராக்ஷன் வந்து இட் ரெடியூசஸ் டு 1 கொடுத்துருக்காங்க சார். ஆமா, ஃப்ராக்ஷனல் ரெடியூஸ் பை சார். ரெடியூசஸ் பை 1னா எக்ஸ் பை ஒய் -1 தானே சார் இருக்கும் சார். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை ஒய் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். இல்லை, ரெடியூசஸ் டு 1னா ஈக்குவல் டு 1. ஓகே சார். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சார். அப்படி பார்த்தாலும் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் -1. எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா ஒரு ஜீரோ இருக்கிறது -2 சார். அப்படியே ஜீரோ வந்துரு. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. இதுதான் சார் சொல்யூஷன் 1. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் 1 ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1. it becomes 1/2 if only it becomes 1/2 if we only add 1 to the denominator. ஓகேங்களா? இப்போ வந்து x divided by y plus 1 is equal to 1/2. 2x is equal to y plus 1. 2x minus y is equal to 1. இப்போ எலிமினேட்டிங் மெத்தட்ல போடணும்னா x minus y equal to -2. 2x minus y is equal to 1. சார். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணுங்க சார் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும். அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x வந்து மைனஸ் எக்ஸ் சார். plus 0 is equal to -2. minus x is equal to -2. x ஓட வேல்யூ 2 சார். ஏன் இப்படி தப்பு பண்ற? -2 -1 -3. அப்புறம் என்ன -2 +1 மாத்தி போடு. x ஓட வேல்யூ x ஓட வேல்யூ +3 சார். அடுத்து வந்து x minus y is equal to 2. e minus y is equal to 2. minus y is equal to 2 minus 3. minus y is equal to y ஓட வேல்யூ 1 சார். டேய் அநியாயத்துக்கு தப்பு பண்ற. ஏன்டா இப்படி தப்பு பண்ற டேய்? சார் ஆமா சார். இப்போ x ஓட வேல்யூ 3 னா 3 minus y is equal to 2. 3 minus 1 தான சார் 3 minus y equal என்ன 2? -2. சத்தமா சொன்னா கரெக்டா ஆகும். கரெக்டா சொன்னாதான் கரெக்டா ஆகும். 3 minus y is equal to -2. minus y is equal to -2. minus 3 minus y is equal to minus of 2 plus 3. minus y is equal to -5. y is equal to 5. x is equal to 3. Therefore, the fraction number is x is equal to x is equal to 1. Sorry, y is equal to 1 and x is equal to 5. சரி, டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். அப்போ x ஈக்குவல்ட்டுங்கிறத விட நம்ம ஃபைனல் சொல்யூஷன் எழுதணும். கரெக்ட்டுங்களா?
3/5 சார். ஆமா 3/5 தான் என்னுடைய சொல்யூஷன். எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அதுலயே ப்ரீவியஸ் எக்ஸர்சைஸ்ல ஒரு கொஸ்டின் ஏஜ் கொஸ்டின் ஒண்ணு பெண்டிங் இருக்குது. ஏஜ் கொஸ்டின் சொல்லுங்க பாக்கலாம் என்ன வரும். ஸோ இது ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் தான். இது ஏஜ் கொஸ்டின் இருக்குது. எப்பயுமே பாருங்க ஏஜ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். சொல்றேன். ஓகே. 5 years hence. ஹென்ஸ்னா பிஃபோரா ஆஃப்டரா சார்? 5 இயர்ஸ் கென்ஸ் நீ தான் சொல்லணும். கென்ஸ்னா முன்னாடியே பின்னாடியே? முன்னாடி. அப்புறம். முன்னாடி சார். அப்புறம். பிஃபோர் 5 இயர்ஸ். பிஃபோர் 5 இயர்ஸ்னா அப்ப மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? இல்ல 5 இயர்ஸ் ஹென்ஸ்னா பிஃபோர் 5 இயர்ஸ் தானேங்க சார்? பிஃபோர் இல்ல அப்புறம். நெக்ஸ்ட் பிஃபோர் இல்ல ஆஃப்டர். ஹென்ஸ்னா ஆஃப்டர். எடுத்து செக் பண்ணிக்கோ. இங்கிலீஷ் மீனிங் தான எடுத்து செக் பண்ணிக்கோ. 5 years hence the age of Jacob will be 3 times of his son. Age of Jacob வந்து x சார். Age of his son வந்து y சார். So age of ஒரே நிமிஷம் எழுதிக்கலாம். x வந்து யாரோட ஏஜ், y வந்து யாரோட ஏஜ்? x வந்து ஜாக்கோபோட ஏஜ், y வந்து அவனோட பையனோட ஏஜ். சன் எழுதிக்கலாமா? சன் எழுதிக்கலாம். ஆமாங்க சார். will be 3 times that of his son. ஜாக்கோபோட ஏஜ் வந்து அவனோட பையனுக்கு y plus 5 னு ஆயிருக்குன்னு சரிங்களா? 5 இயர்ஸ் கென்ஸ். ஓகே 5 இயர்ஸ் கென்ஸ்னா x plus 5 y plus 5 னு ஆகும். கரெக்டாப்பா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் அவன் என்ன சொல்றான்? 5 இயர்ஸ் கென்ஸ்னு சொன்னது இல்லாத x plus 5 will be னா equal னு எழுதணும். will be is அப்படிங்கும்போது இங்க மேக்ஸ்ல என்னப்பா? புரியலைங்க சார். இல்ல எந்த இடத்துல புரியல என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் x y அதுல எதுக்கு +5 பண்றோம்? அது +5 அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இப்ப இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? இதோட மீனிங் என்ன? இப்ப இருந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம். சரிங்களா? அப்பனா x ஓட ஏஜ் என்ன ஆகும்? x + 5 ஆகும். அதாவது ஜேக்கோவோட ஏஜ். அதே மாதிரி இது y + 5. y + 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சார். சோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்? இவனோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் இவனோட ஏஜ் என்ன ஆகுதுன்னா 3 times of his sons. அப்ப என்னது? x plus 5 equal to 3 into y plus 5. இதுல என்ன டவுட் வந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவன் ஏஜ் வந்து 3 times of அவன் ஏஜ். ஓ xyங்கிறது பிரசன்ட் சார். xyங்கிறது பிரசன்ட் ஏஜ் சார். சூப்பர் ஓகே. 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா x + y y + 5 னு ஆயிரும் சார். ஆமா. அப்படி ஆறப்போ அதோட வேல்யூ வந்து 3 times of இதோட வேல்யூ. x + y is equal to 3 times of y + 5. என்னது டவுட் இருக்குதா? இல்ல சார். இது வந்து ஆஃப்டர் 5 இயர். அது ஹென்ஸ் 5 இயர்ஸ் ஓடது. So x plus 5 is equal to 3y plus 15. X minus 3y is equal to 10. இது ஒரு ஈக்குவேஷன் சார். ஓகே செகண்ட் அடுத்து வந்து 5 years ago x minus 5 y minus 5. அப்ப வந்து ஜாக்கோப்ஸ் ஏஜ் was 7 times that of his son. x minus 5 is equal to 7 times of y minus 5. x minus 5 equal to 7y minus 35. X minus 7y is equal to 35 plus 5. X minus 7y is equal to 40. இவ்வளவு தப்பு பண்ற? பிளஸ் மைனஸ் தப்புன்னு வீடாகன்னு கான்செப்ட் தப்புன்னா நம்ம கிளியர் பண்ணலாம். பிளஸ் மைனஸ் தப்புன்னா நீ தான் கிளியர் பண்ணணும். -35 சார். -35 plus 5 -30. அப்புறம் 35 அவங்க கேக்குறேன். என்னாச்சு? பிளஸ் மைனஸ் கத்து கொடுக்கணுமா? தேர்ட் ஸ்டாண்டர்டு கொஞ்சம் பார்த்து பண்ண. போன ப்ராடக்ட் அதே மிஸ்டேக் ஆனது கொஞ்சம் தடுப்பாருண்ணா. என்ன மெத்தட்? ரெண்டு மெத்தட் சால்வ் பண்ணா சரி, ஒரு மெத்தட் சால்வ் பண்ணா சரி. என்ன மெத்தட் சால்வ் பண்ற? சார் 1 - 2 இல்ல என்ன மெத்தட்? மைனஸ் பிளஸ் அடி என்ன மெத்தட் சால்வ் பண்ற? சார் எலிமினேட்டிங் மெத்தட் தான கொடுத்திருக்காங்க.
அதான் கேட்குறேன். இது வந்து போன எக்ஸசைஸ்ண்ணே. ஓகே. எனி மெத்தட் நீங்க சால்வ் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இப்ப என்ன பண்றீங்க? 2யும் மைனஸ் பண்றீங்களா? ஆமாங்க சார். மைனஸ், பிளஸ், பிளஸ்ன்னு ஆயிடும். 4y is equal to 40, y is equal to 10. இன்னொரு சொல்லு. minus 3y plus 7y 4y தானே சார்? 4y தானே? நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. அப்ப என்னாச்சு? 10 வருது. y வந்து 10 ஆகுது. கரெக்ட்டா? ஆமா சார். சூப்பர். y வந்து 10. y is equal to 10. x minus 30 is equal to 10. x is equal to 14 நினைக்கிறேன். 40 நினைக்கிறேன். 40 சார். ஓகே. அப்ப என்னது? ஜாக்கோட ஏஜ் வந்து என்னது? 40 இயர்ஸ். அண்ட் சன்னோட ஏஜ் என்னது? சன்னோட ஏஜ் வந்து 10 இயர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். மெயினா பாத்துக்கோ, லீனியர் ஈக்குவேஷன் ஒரு 4-5 டைப் தான் கேட்க போறாங்க. இப்பயே நீ பாத்துருப்ப. என்னென்ன டைப் இருக்குது நீயே சொல்ல பக்கத்து பத்தி பார்த்தல தியரிட்டிக் கொஸ்டின். இப்ப முடிஞ்ச ஏஜ் ப்ராப்ளம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன? பிராக்ஷனல் டேம் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? மூணாவது பத்தி என்னன்னு அந்த ரேட் ஆஃப் பேட், பால், ஆனியன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஆனியன் அண்டு ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ரேட்டோட இதுல வரும். சரிங்களா? அப்ப பிரைஸ் லிஸ்ட்ல வரும். சரிங்களா? அடுத்தது போறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் கான்செப்ட் வரும். அது இப்போ பார்க்க போறோம் 2 டிஜிட் கான்செப்ட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி பேரு, லைப்ரரி பேர் வந்து புக் எடுக்கிறது கான்செப்ட் அண்டு ஹாஸ்டல் ரெண்ட். சரிங்களா? ஹாஸ்டல் வந்து நம்ம எப்படி வந்து ரிடக்ஷன் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டாக்ஸி பிரைஸ். ஓகேங்களா? நம்ம டிராவல் பண்ற ட்ரேஸ் அண்டு ஹாஸ்டல் ரெண்ட். இன்னொன்று என்ன சொன்னேன்? லைப்ரரியோட புக்கோட சார்ஜ். நீ வந்து புக் எடுத்துட்டு நீ வந்து ரிட்டர்ன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது வந்து ₹1 ₹2 பிடிப்பாங்க, ₹5 ₹10 பிடிப்பாங்க. அப்ப எத்தனை நாள் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்தது என்ன கான்செப்ட் வரும்னா மெயினா இது சொல்லிட்டுனா அடுத்த கான்செப்ட் மெயினா பாத்தீங்கன்னா ஓகே அந்த ருபீஸ் நோட்டோட இது கான்செப்ட் வரும். நம்ம இப்ப இந்த எக்ஸசைஸ்ல நான் நியூவா பார்க்க போறோம். இப்போதைக்கு ஏஜ் ஒன்று பாத்துக்கிறியா? இதே மாதிரி இன்னும் நியூவா 2-3 கொஸ்டின்ஸ் வரும். எப்படி போடுவீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பிராக்ஷனல் பார்த்துட்டீங்க. ஓகே. திரும்ப ஏஜ் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல கேட்டுக்கிறாங்க. இந்த ஏஜ் கொஸ்டின் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க பார்க்கலாம். சரியாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க காணாம போயிடுச்சு? சொல்றேங்க. 5 years ago, Suri was thrice old as நூரியோட ஏஜ் வந்து எக்ஸ், சோனோட ஏஜ் வந்து ஒய் சார். எக்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம்? பெர்சன்டேஜ்னு சொல்றது ஒரு வேர்ட் நீ சூப்பரா சொன்ன. அப்ப பெர்சன்டேஜ் அவங்களோட இப்ப பெர்சன்டேஜ். ஸோ 5 years ஆகோன்னா எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 5 ஆயிருங்க சார். ஸோ இப்போ வந்து எக்ஸ் நூரி வாஸ் thrice as old as சோனு. சோனு சூரி வந்து சோனுக்கு 3 மடங்கு ஓல்டு. அப்படின்னா வந்து x minus 5 is equal to 3 times of y minus 5. x minus 5 is equal to 3y minus 15. x minus 3y is equal to minus 15 plus 5. x minus 3y is equal to minus 10. இது ஒரு ஈக்குவேஷன் சார். அடுத்து 10 years later Nuri will be twice as old as Sonu. 10 years later na x plus 10 y plus 10 ஆயிரும் சார். 10 years later Nuriயோட ஏஜ் வந்து twice as old as Sonu y plus 10 ஆயிரும். x plus 10 is equal to 2y plus 20. x minus 2y is equal to 20 minus 10. x minus 2y is equal to 10. இப்போ வந்து இந்த 2yயும் 1யும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் எலிமினேஷன் மெத்தட் படி. x minus 3y minus 10 is equal to x minus 2y equal to plus 10. அது வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் மைனஸ்
x minus x 0 plus minus 3 plus 2 minus 1y minus 10 minus 10 minus 20. Y is equal to 20, sir. ம். இப்போ y ஓட வேல்யூ 20 என்ன x minus 2 times of 20 is equal to 10. X minus 40 is equal to 10. X is equal to 50. அப்ப கன்க்ளூஷன் தியரிட்டிக்கு எழுதிங்கன்னா Therefore, x is equal to 50, y is equal to 20. அதான்டா எக்ஸ் யாரு ஒய் யாரு அவனை சொல்லணும்ல. Age of Noori is equal to 50, age of Sonu is equal to 20. 50 years to 20 years இயர்ஸ் முடியும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணுங்கறாங்க. அது எப்படி ஃபார்ம் பண்ணுவ? 2 டிஜிட் நம்பர் ஃபார்மேட். ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சார் நம்மளே எழுதலாம். ஜெனரல் ஃபார்மேட் எழுத சொல்றாங்க. சார் புரியலையே. ஜெனரல் ஃபார்மேட். நீ எப்படி வந்து நீ இது பண்ண? ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் எப்படி எழுதுன? ஜெனரல் ஃபார்மேட், ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் a by b a by b or x by y ன்னு இப்ப நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல பார்த்தோம். இது ஒரு ஃபிராக்ஷனல் நம்பரோட கான்செப்ட். ஆமாங்க சார். இது 2 டிஜிட் நம்பருக்கு எப்படி பாப்ப? தூங்கிறத அப்படி சாஞ்சு 2 டிஜிட் நம்பர் எப்படி பாப்ப? சார் தெரியல சார். 2 டிஜிட் நம்பர்ல என்னென்ன இருக்கும்? யூனிட் டிஜிட் இருக்கும், 10th டிஜிட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப யூனிட் டிஜிட்டோட என்ன நம்பர் நமக்கு தெரியாது. 10th டிஜிட் என்ன நம்பர் நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப 2 டிஜிட்டோட ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா 10 into x பிளஸ் யூனிட் டிஜிட் வந்து y வச்சுக்கணும். இதுதான் ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் 2 டிஜிட் நம்பரோட ஃபார்மேட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டிஜிட் நம்பரோட 21 வச்சுக்கிட்டாங்க. 21 எப்படி எழுதலாம்? 20 plus 1 எழுதலாமா? ஒரே நிமிஷம் சார், எனக்கு புரியுது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35 எடுத்துக்கலாம். அதுல வந்து 10th டிஜிட் 30, 1 டிஜிட் 5. இங்க 5 ஓட வேல்யூ x, 30 ஓட வேல்யூ வந்து 5 ஓட வேல்யூ y, 30 ஓட வேல்யூ 10 into x சார். 10 into x equal to 30 னா x is equal to 3 சார். அப்ப எப்படி எழுதலாம்? அத சொன்னேன். ஜெனரல் ஃபார்மேட் ஐடியா புரியுதா? 10x plus y தான் சார் ஒரு 2 டிஜிட் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சூப்பர். சார் அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? பார்க்கலாம் சார். சீன் செட் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இப்ப 2 டிஜிட் நம்பரோட ஃபார்மேட் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இதுக்கு நீ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்ப் வேணும்னா நான் பண்றேன். The sum of the என்னாச்சு? வாய்ஸ் வரல தம்பி. தம்பி நெட்வொர்க் செக் பண்றா?